அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, உனக்கு செய்வாரே. கலங்கி வந்த மகனே கலங்காதே மகனே, கலங்கி வந்த மகளே கலங்காதே மகளே, கலங்கி வந்த மகனே கலங்காதே மகனே, கலங்கி வந்த மகளே கலங்காதே மகளே. பரிசுத்த ஆவி உடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சி சொல்லுவீர்கள் என்று சொல்லவில்லை, சாட்சியாய் இருப்பீர்கள், சாட்சியாய் வாழுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இயேசுவின் அடிச்சுவட்டுகளிலே நடத்துவார். இதுதான் சத்தியம் என்று சொல்லிக் கொடுப்பார், இதுதான் பரிசுத்தம் என்று சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தில் வந்து கைத்தட்டி அந்நிய பாஷை பேசிவிட்டு போவதற்கு அல்ல. சர்வலோகத்தின் நியாயாதிபதி சொல்லுகிறார், ஒவ்வொருவனே நியாயம் தீர்க்கும்படி நான் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படி வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லஞ்சம் வாங்குகிறவனே உனக்குரிய பலன் வருகிறது, ஊழல் பண்ணுகிறவனே உனக்குரிய பலன் வருகிறது, துன்மார்க்கனே உனக்குரிய பலன் வருகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறவனே உனக்குரிய பலன் வருகிறது. உன் ஆத்மா விலையேற பெற்றது, உன் வாழ்க்கை விலையேற பெற்றது. பாவத்தில் அழிந்து விடாதே மகனே, பாவத்தில் அழிந்து விடாதே மகளே. இனி அதிக நாட்களில் சீக்கிரமாய் வர போகிறார். இன்னைக்கு ஒப்புகொடு, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புகொடு. இயேசுவின் நாமத்தில் விடுதலைக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் அற்புத சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. மூன்று வருஷமாக எனக்கு இந்த இடது காலில் ஒரு நீர்க்கட்டு போல் இருந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட காணிச்சேன், ஆனாலும் எனக்கு சுகம் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இதுலேருந்து இது ஒரு சொடக்குட்டை போல் இருந்துச்சு. எனக்கு அற்புதமான ஆண்டவர் சுகம் தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு இந்த கட்டி இல்லை 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 3 வருஷமா அந்த கட்டி இப்போ காலில் இல்லை. 2 முட்டு வலி எனக்கு திடீர்னு எப்படி வந்தனே எனக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இப்போ என்ன நடந்தது? இப்போ நடந்ததுன்னா எளிமையில் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கையோஸ் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு 2 சொடக்கு டக்குன்னு கேட்டு, 2 முழங்காலில் 2 டக்குன்னு ஒரு சொடக்கு கேட்டு அந்த வலியை போயிடுச்சு. எங்கே போச்சுனே தெரியாது. எனக்கு ஒரு 4 வருஷமாக நடக்க முடியாது. 1.5 வருஷமாக நான் திரும்பவும் பிடிச்சு தான் துணையோடு தான் நடப்பேன். இப்படி கஷ்டப்பட்டுருங்க. இன்னைக்கு திடீர்னு ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு காலை ரொம்ப உதறி விட்டது போல இருந்து இப்போ எனக்கு முன்பு இருந்தோட நன்றாக நடக்க முடியுது. காலை இப்போ நடக்க பண்ணிட்டாரு. இப்போ நடந்து நல்லா நடந்து காமிங்க பார்ப்போம். இது மாதிரி நடக்க முடியாது, பிடித்து தான் நடப்பாங்க. ஆண்டவருடைய கரம் தொட்டு இருக்கிறது, நல்ல கரம் தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. அல்லேலூயா. 4 வருஷமா 4 வருஷம் மட்டும் எனக்கு அடிவயிறு இந்த சைடு நல்ல வலியா இருந்து, நான் ஞாத்தும் ஜெபத்துக்கு வரும்போது எனக்கு ஊசி வச்சு இழுத்தால இருந்து, இன்னைக்கு நான் சொன்னேன், ஏசப்பா என்ன இந்த வலியை எடுத்துருங்கப்பா, எனக்கு நடந்து ஜீவிச்சனப்பான்னு சொன்னேன். எனக்கு உடம்பு ஒரு குளித்து போல வந்து இப்ப நான் அந்த வலி போயிட்டு 4 வருஷமா அந்த வேதனை ஆண்டவர் தொட்டுட்டார். அல்லேலூயா. God bless you. ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் பிரதர் மூலிமா எங்களுக்கு பேசினார். நல்லா அற்புதமாக இருந்தது. பரிசுத்தமாக வாழ்கிறது கொஞ்சம் அதை கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவ் ஆக்கணும், ப்ரேயர் டைம் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு இது பண்ணியிருக்கேன். எனக்கு கை தூக்க முடியாமல் வழியில் தான் கர்த்தர் சுகம் தந்திருக்காங்க.